நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். பெரிய பெரிய யூடியூப் சேனலில் வர மாதிரியான 360 வீடியோஸை நம்மளும் எடுத்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அப்போ தான் நமக்கு தெரியும், அந்த மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கோப்ரோ கேமராவோ அல்லது இன்ஸ்டா 360 கேமராவோ நமக்கு வேணும்னு சொல்லி. சரி, அந்த கேமரா எவ்வளோ வரப்போகுதுன்னு நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ போய் தேடி பார்த்தோம்னா அவன் பெரிய குண்டை போட்டு வச்சுருப்பான். வெறும் 49,999 ரூபான்னு சொல்லி. நமக்கு வர யூடியூப் சேனல் ரெவன்யூவே வெறும் $2 $3 தான் இருக்கும். அந்த ரெவன்யூ வச்சு நம்மளால் அந்த கேமரா வாங்க முடியாது, வேணால் அந்த பாக்ஸை வேணால் வாங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிடுவோம். இப்போ நமக்கு இருக்கிற பாதி நம்பிக்கை போயிடும். இருக்கிற மீதி நம்பிக்கையை வச்சு நம்ம எப்படியாவது மொபைல் ஃபோனில் எடுக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லி நம்ம மூவ் ஆகும். மொபைல் ஃபோனில் தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி முடிவாயிடுச்சு. ஆனால் அதை எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரி, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற எல்லா வெப்சைட், இருக்கிற எல்லா யூடியூப் சேனலையும் போய் தேடி பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு கிடைச்சதில் லாஸ்ட்டில் ஒன்று தான், டுடே யூ ஹேவ் பின் யூஸ்டு 100% டேட்டா. இப்போ இருக்கிற முழு நம்பிக்கையே போயிடும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஹவு டு ஷூட் 360 வீடியோஸ் இன் யுவர் மொபைல். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்த 360 வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்கும்போது நம்ம 360 கேமராவில் எடுத்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லாட்டியும் இதை பார்க்குற நிறைய பேருக்கு இதுக்கு மொபைலில் எடுத்ததா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஸோ இப்போ மொபைலில் எப்படி 360 டிகிரி வீடியோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் மொத்தமே 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம 360 டிகிரி ஃபோட்டோஸ் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோஸை நம்ம வீடியோஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 2 ஸ்டெப் தான், சிம்பிள் ஸ்டெப். இதுக்கு நம்ம 2 ஆப் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஆப்புன்னு சொல்லி நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல தான் 360 டிகிரி ஃபோட்டோ நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து நம்ம அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை இப்போ பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். 360 டிகிரி வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஆப் என்னென்னா கூகுள் ஸ்ட்ரீட் வியூ, அதுக்கப்புறம் தெட்டிட்டா. இந்த 2 ஆப் தான் நமக்கு வேணும். இந்த 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கூகுள் ஸ்ட்ரீட் வியூ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும், கீழே கிரியேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்கே 360 டிகிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் 360 டிகிரி ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்காங்க. இதில் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த எல்லோ கலர் மார்க் வர்ற இடத்துல அந்த சர்க்கிளை கொண்டு போய் வைக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களையே சுற்றி ஃபோட்டோ எடுக்கும். அதாவது உங்களையே சுற்றி, அதாவது ஒரு ரவுண்டாக 360 வியூ நமக்கு தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும். அந்த ஃபோட்டோஸ் எடுக்க எடுக்க கீழே பார்த்தோன்னா அந்த டிக் மார்க் மாதிரி இருக்குது பாருங்களேன், அது பார்த்தோன்னா ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் டோட்டலாக எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டிக் மார்க் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். அந்த க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டிக் மார்க் நீங்கள் கொடுக்கலாம். சென்டரில் டிக் மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த ரவுண்டு வர்ற இடத்துலலாம் நீங்கள் அந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் அது ஃபுல்லாக உங்களை சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்கும். ஓகேங்களா, இது எடுக்கும்போது நீங்கள் ஒரே இடத்துல நின்று தான் எடுக்கிறோம். நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் சேக்கி ஆயிடும். அதனால ஒரே இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்து எடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம ஓவராலாக எடுத்தாச்சு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, கீழே பார்த்தோன்னா எனக்கு க்ரீன் கலரில் காட்டுது. இப்போ அதை நான் டிக் மார்க் கொடுத்துறேன். டிக் மார்க் கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனையும் அந்த ஃபோட்டோவை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ காட்டுவாங்க. அந்த 360 ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் ஐக்கானுக்கும் அதை ஷேர் ஐக்கானை டச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்மளால் போக முடியும். இப்போ நான் காப்பி டு ஃபைல் மேனேஜர் நான் கொடுத்துட்டு என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்புக்கான தேவை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஆப்புக்கு போக போகிறோம். அதாவது ஃபோட்டோவில் வீடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த தெட்டிட்டா ப்ளஸ் இந்த ஆப்புக்குள்ளே நம்ம போகணும். ஓகேங்களா, இந்த 2 ஆப்புக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் 360 ஃபோட்டோஸ் எடுத்தோம். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸை வீடியோஸை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு சில அக்ரி கேட்பாங்க. அதெல்லாம் அக்ரி கொடுத்துட்டு ஆப்பை செட்டப் பண்ணிக்கோங்க. செட்டப் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னா முன்னாடி
முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து நம்ம எடுத்த 360 டிகிரி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்டில் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 360 வியூ உள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா நான் அனிமேட்டட், அதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். அதாவது உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தோன்னா ஜைரோஸ்கோப் சென்சார் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து ஆட்டும் போதே உங்களுக்கு வந்து அந்த 360 வியூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய கையில் நீங்கள் வந்து டச் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கூட உங்களால் வந்து அந்த இதை வந்து உணர முடியும். அதாவது அந்த 360 வியூ வந்து தெரியல வந்து உங்களால் உணர முடியும். இது வந்து பார்த்தோன்னா நான் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 விதமான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு வந்து ஃபில்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய 360 வீடியோஸில் நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த வீடியோ ஒன்றுமே நம்மளுக்கு வந்து கிரிப்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபில்டர்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அனிமேஷன் உள்ள டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அனிமேஷன் உள்ள டிசைன்ஸ் வந்து உண்மையாகவே வந்து 360 வீடியோஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லாங்க. அதாவது இந்த 360 கேமராவில் எடுவோம் அந்த குவாலிட்டியில் நமக்கு வந்து இந்த வீடியோ அனிமேஷன்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோக்கு செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்து நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்பீட்லேருந்து ஃபில்டர்லேருந்து கலர்லேருந்து எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த வீடியோவில் வர்ற ஸ்பீடாக இருக்கட்டும் அல்லது ஃபில்டராக இருக்கட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து செம்மையாக வர்றதுக்கு இந்த மாதிரியான எடிட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான 360 வீடியோஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் ட்ராவல்லையோ அல்லது விளாகிங்லேயோ ஆட் பண்ணும்போது இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இது வந்து மொபைலில் எடுத்த வீடியோவாக தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு உண்மையாகவே அமேசிங்காக இருக்குது கைஸ். நான் பார்த்த அளவுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் சொல்லாட்டி யாருமே இது வந்து நம்ப மாட்டாங்க இது வந்து மொபைலில் எடுத்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை எடிட் பண்ணி உங்களோட ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையவே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.